ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்ட் யூனிவர்ஸ் கைடன்ஸ், நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிகேஷன் வருமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் டேரோட்டில் பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னென்னு பார்க்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒன் சைட் லவ் நோ கான்டாக்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ஒன் சைட் லவ் இருக்கிறவங்களும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் சைட் லவ் நோ கான்டாக்ட் யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பே பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்துற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டீப் லவ், யூனிட்டி, கனெக்ஷன். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு டீப் கனெக்ஷன் தான். ஓகே, ஒரு சோல்மேட்டு தான். சோல்மேட் மீன்ஸ் என்னென்னா உங்களோட கேரக்டரும் உங்கள் பர்சனோட கேரக்டரும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சன் தான் உங்களோட பர்சன். ஓகேவா? மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான் அந்த உங்களோட பர்சன், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரெண்டு பேருமே ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்பவே டீப் கனெக்ஷன், ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ஒரு நல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நோ கான்டாக்டில் இருங்க, என்ன ஒரு ஸ்டேஜ்லேயும் இருந்துக்கோங்க, அது வேறு ப்ராப்ளம். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன், டீப் லவ், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் ஃபேமிலியாக இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. மேரேஜ் ஆனவங்க, ஸோ மேரேஜ் ஆகி செப்பரேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்து உங்கள் ஃபேமிலி மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் கூட இருக்கிறது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் கப்புள்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களை வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பர்சனாக தான் அவங்க பார்க்குறாங்க, ஃபேமிலி உள்ள மெம்பராக தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலி வந்து ஏதாச்சும் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகணும், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கொண்டு வரணும். ஓகே, கல்யாணம் பண்ணணும், ஃபேமிலியாக கொண்டு போகணும், ஹாப்பியாக இருக்கணும், ப்ரெக்னென்சி, ஸோ எல்லோரும் மாதிரியும் இந்த லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எஸ், நல்ல மூடில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அது வேறு விஷயம். பட் உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் நல்ல விதமாக தான் இருக்குது. உங்கள் மேலே வந்து நிறைய அட்ராக்ஷன் இருக்குது, நிறைய ஒரு ஸ்பார்க் இருக்குது. அதாவது உங்கள் மேலே ஒரு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி அவங்கள பார்த்தோன்னு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு ஃபயரி எனர்ஜி வருதோ, அதே மாதிரி அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. உங்கள் மேலே ஒரு நிறைய ஆர்வங்கள் ஏற்படுது, ஃபிசிக்கலாக வந்து நிறைய ஆர்வங்கள் ஏற்படுது. உங்கள் மேலே ஒரு நிறைய பேஷன், ஆசைகள் ஏற்படுது. ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக நிறைய ஆர்வங்கள் உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கே நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்து. ஆனால் திடீர்னாலும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்ரேஷன் ஏற்பட்டு, ஒரு லாஸ் ஏற்பட்டு. ஓகே, இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டுருக்கலாம், அது இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லாஸ், ஒரு செப்ரேஷன், ஒரு டிஸ்டன்ஸ்,
ஒரு கவலைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் உங்கள் பர்சனோட பர்சனல் லைஃப்லேயும் வந்து நிறைய இழப்புகள், ஃபினான்ஷியல் இழப்புகள், எமோஷ்னல் இழப்புகள், நிறைய டிப்ரெஷன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் நிறைய ஒரு டிப்ரெஷன், ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷன் போகுது. அதாவது ஒரு செப்பரேஷனில் இருக்கிறதோ, நோ கான்டாக்டில் இருக்கிறதோ, டிஸ்டன்ஸில் இருக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மனசை காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்கள், சிச்சுவேஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்டன்ஸ், செப்பரேஷன், ஒரு வருத்தங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மொத்தத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்பவே வந்து ஆர்வங்கள் இருக்குது. ரொம்ப வந்து அப்சர்ஷனாக தான் இருக்காங்க. உங்கள் மேலே வந்து ஒரு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இங்கே உங்கள் பர்சன் வந்து அவங்க வந்து இந்த எமோஷ்னலி வந்து காண்டாக்ட் பண்ணுறத விட அவங்களோட லவ் எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதில் நீங்கள் வந்து எமோஷ்னல் பர்சனாக இருக்கலாம். அவங்க வந்து ஃபிசிக்கலி வந்து அந்த எமோஷ்னலாக காமிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இங்கே இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த எமோஷ்னலாக காமிக்க மாட்டாங்கல்ல. ஒரு சில பேர் வந்து அது ஃபிசிக்கலாக காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபிசிக்கல் விஷயத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் மேலேயே அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. நார்மலாகவே அவங்க அப்படி தான் எமோஷ்னலாக வந்து செயல்படுறத விட ஃபிசிக்கலாக வந்து நெருங்குவாங்க, அதை வெளிக்காட்டுவாங்க, எமோஷ்னலை வந்து வெளிக்காட்டுவாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன அன்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக வந்து காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் எமோஷ்னல் பர்சன், உங்கள் பர்சன் வந்து ஃபிசிக்கலி அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு சில தேவையில்லாத குணங்கள் கூட இருக்கும். ஒரு சில அடிக்ஷன் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அது என்ன அடிக்ஷன்னாலும் இருக்கலாம். ஓகே, சம்திங் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அடிக்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கூட அடிக்ஷன் தான். அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கும் ஒரு சில அடிக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க உங்கள் பர்சன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இதில் வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எல்லாமே ஓகே தான் போயிட்டுருக்கு. திடீர்ந்தாலும் ஒரு பேக் அடிச்சிருக்காங்க. நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. ஓகே, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. திடீர்ந்தால ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பவுண்ட்ரி, அதாவது ஒரு வேலி போட்டிருக்காங்க. அந்த வேலையை தானே நான் வரமாட்டேன். ஒரு நோ கான்டாக்டில் இருக்கிறது, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறது, கம்மியாக பேசிக்கிறது, மெசேஜ் பண்ணாலும் லேட் ரிப்ளை பண்ணுறது, இல்லை பண்ணாமல் இருக்கிறது, ரொம்ப நாளாகவே பண்ணாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சனுக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஓகே, நீங்கள் ஒன்று வேலையை போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் பர்சன் வந்து ஒரு வேலையை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், இப்போது உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கு. 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. பிளாக் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, திரும்பி பார்க்காம போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. பவுண்ட்ரி செட் பண்ணுறது, இனி நான் பேச மாட்டேன், எனக்கு ஒரு லிமிட் தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வேலையை செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே கடந்து போகிறாங்க, பேசாமல், திரும்பி பார்க்காம, பிளாக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் உங்களை தள்ளி விட்டுட்டு, அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் விலகி எஸ்கேப் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப ஒரு அப்சர்ஷன் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 பேருக்குமே அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாகவே இருக்குது. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரொம்பவே அவங்கள ஸ்பை பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறது, ரொம்ப அந்த அப்சர்ஷனாக இருக்கிறது, 24 hours அவங்கள கவனிச்சுட்டு இருக்கிறது, அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் நடந்துருக்கு. தெரியுதா? ஒரு பிரேக் நடந்திருக்கு. இது ஒரு வாட்டி நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்பப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஹார்ட் பிரேக்காக இருக்கிறாங்க. நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சனாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு செப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2 பேரும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் 2 பேருக்குமே வந்து ஒரு வருத்தத்தை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த முடிவு வந்து உங்கள் பர்சனே எடுத்திருந்தாலும் அவங்களுக்கும் அது வந்து ஏற்பட்டிருக்கும். கவலை இருக்க தானே செய்யும். அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்குது. அவங்களுக்கும் கவலைகளை தான் இருக்குது. உங்களுக்கு அதை விட அதிகமாக கவலைகள் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 சைட்லேருந்தும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காக தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேரும் சேர்ந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இல்லை ஒருத்தங்க யாரோ இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். நிறைய ப்ரோக்கன் ஆகிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். இந்த உறவில் நிறைய ப்ரோக்கன் பீசஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சன், அதாவது நீங்கள் 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் பேசுவாங்களா? ஓகே, அது பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் பேசுவாங்களா? கொஞ்சம் அந்த எஸ், ஏதாச்சும் அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க பேசுகிறது வந்து பேசுவாங்க, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த பேசுகிறதுனால அது உங்களுக்கு நெகட்டிவாகவும் அமையலாம், பாசிட்டிவாகவும் அமையலாம். ஏன்னா ஏதோ ஒரு கோபமாக பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்லை மறுபடியும் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு கம்யூனிகேஷன் இருக்கும், ஆனால் பெருசாக உங்கள் பர்சன் கிட்ட வந்து ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல இப்போதைக்கு பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகேவா? கம்யூனிகேஷன் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்ஷன் வந்து அந்த கடவுள் கையில் விட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதிப்படி சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் வந்து கடவுள் கையில் விட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனும் அதே மாதிரி தான். ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரிலீஜியன், கேஸ்ட், ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த காரணத்தினால தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில டிஸ்டன்ஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒரு வேறு ஊரில் இருக்கலாம், அதுவும் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. வேறு கேஸ்ட்டாக இருக்குது, ரிலீஜியன் வேறு, ஏஜ், மேரீடு, அன்மேரீடு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே தடையாக இருக்குது. வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க, ஸோ அது இங்கே தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பெருசாக இப்போதைக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல, இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கம்யூனிகேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஸோ என்னென்னா, நீங்கள் மட்டும் கொடுத்துட்ருக்காதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக தேவை. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஈக்குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லவ் விஷயத்தில் நீங்கள் மட்டும் கொடுத்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் தான் எனக்கு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பர்சன்கிட்ட இருந்து அந்த அன்பை எதிர்பார்க்குறீங்க, கேட்குறீங்க. ஆனால் அவங்க கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நான் பார்க்குறேன். ஃபேமிலியாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து அந்த லவ்வை எதிர்பார்க்குறீங்க. எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாதீங்க. அண்டு ஒரு ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களா, அதே அன்பு அங்கேருந்து வரணும். அப்படி வரலன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அதை பிளாக் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகே,
லவ்னாலும் ஈக்குவாலிட்டி வேணும். நீங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் அது லவ் கிடையாது. அங்கேருந்தும் நீங்கள் ரிசீவ் ஆகணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. கண்மூடித்தனமாக நீங்கள் கொடுத்துட்டே இருக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு பிளாக், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ், டாக்ஸிக்கான பவுண்ட்ரிஸ் கிடையாது. ஹெல்த்தியான ஒரு பவுண்ட்ரிஸ் வைங்க. இவ்வளோ எவ்வளோ கொடுக்கும், அப்போ தான் அவங்கக்கிட்ட இருந்து அந்த லவ் கிடைக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த லவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு அளவோடு இருங்க. அந்த லவ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை தான் வந்து அவங்க யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், கம்யூனிகேஷன் வருமா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுலாம். இல்லை எனக்கு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்கிட்ட எடுத்துக்கலாம், இல்லை வேறு யாருக்கிட்டையாச்சும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.